Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஒரு புது மாடல் தான். ஏன்னு கேட்டிங்கனா இப்ப ஜெராக்ஸ் கடைங்களுக்கு ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்கமான சேல்ஸ் பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா 90% எல்லாமே ஜெராக்ஸ் கடைங்களுக்கு தான் போகுது. சோ அந்த ஜெராக்ஸ் செக்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த பத்திரப்பதிவாளர் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரிண்டர் வைஃபைன்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. சோ அந்த வைஃபைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான பிரிண்டர் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த பிரிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்சான்ல இன்னைக்கு போட்ட மாடல் கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் ரன்னிங்ல ஓடிட்டு இருந்த ஒரு மாடல். சோ நிறைய பேர் கேட்கலாம், அப்ப எது விக்காம கிடந்த ஸ்டாக் எடுத்து ஆஃபர் போட்டு தள்ளுறீங்களா? கிடையாது. இப்ப எப்சானோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த M205க்கு அட்வான்டேஜா தான் 2140 2170 இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. சோ 3170 இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க டூப்ளெக்ஸோட. சோ அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அதுல கொஞ்சம் கம்மி. சோ இந்த ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ண போறப்ப அது கொஞ்சம் கம்மி ஆனதுனால திரும்ப இதை வந்து பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரி திரும்ப ரீபேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020க்கான ஒரு நியூ பீஸ் தான், நியூ மேனுஃபேக்சரிங் பீஸ் தான். சோ ஓல்டு ஸ்டாக்லாம் கிடையாது. ஏன்னா இந்த M205ன்றது கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான செல்லிங் ஆன மாடல். சோ அவங்க மார்க்கெட்டை திரும்ப பிடிக்கணும்ன்றக்காண்டியே இந்த மாடலை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. சோ இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 13,990 ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி உண்டு. டாடா பிராண்ட்ல இருந்தே வந்து ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் உண்டு. சோ 1 இயர் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் உண்டு. இது வந்து ஒன்லி மோனோக்ரோம் தான், ஒன்லி பிளாக் நைட்ஸ் மட்டும் தான். சோ இந்த பிரிண்டர்லாம் யார் யார் யூசேஜ்னு பாத்தீங்கன்னா, அதிகமான ரஃப் யூஸ், டெய்லி 1000 பேஜ் 1500 பேஜ் 2000 பேஜ் இந்த மாதிரி அதிகமான ரஃப் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு லேசர் பிரிண்டர்னு போறாங்க பாத்தீங்களா, அந்த லேசர் பிரிண்டருக்கு காம்படிட்டிவா போட்ட மாடல் தான். இதெல்லாம் வந்து பயங்கரமான அவார்ட் வின்னிங் மாடல். இதோட இந்த மாடல் தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல தாறுமாறா சேல் ஆயிட்டு இருந்த ஒரு மாடல். இடையில ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்ப இதை திரும்ப மேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல ADF வந்துடும். சோ லீகல் பேப்பரை நீங்க ஈஸியா ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கீழே கேசட் ட்ரே கிடையாது, மேல மேனுவல் ட்ரே தான். சோ நீங்க லீகல் பேப்பர் FS பேப்பர்லாம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். சோ இதுல வரக்கூடிய இங்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் ரெசிஸ்டன்ட் இங்க். சோ நீங்க இதுல நீங்க பிரிண்ட் எடுக்கிறது 25 வருஷம் ஆனாலும் ஃபேடே ஆகாது அப்படின்ற மாதிரி கம்பெனில சொல்றாங்க. சோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதோட மாடல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா Epson M205. இது வந்து பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வைஃபை. சோ இது கலர் கிடையாது, ஒன்லி பிளாக் நைட் மட்டும் தான், கலர் எடுக்க முடியாது. ஆனா ஸ்பீடு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் 34 ppm. சோ ஒரு 13,999 ரூபாய்க்கு ஒரு லீகல் சைஸ்ல எனக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எனக்கு வேணும். சோ எனக்கு வந்து பிரிண்டர் கிடையாது, ஜெராக்ஸ் மிஷின் எனக்கு வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த பிரிண்டர் வாங்கி வைக்கலாம். சோ இதோட இங்க் பாட்டிலோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 659 ரூபாய். நம்ம வெப்சைட்ல 650 ரூபாய் கிடைக்குது. ஒரிஜினல் 100% ஜென்யூ எப்சானோட ஒரிஜினல் இங்க் நம்மள்ட்ட இருக்கு. சோ அதுமே ஃப்ரீ டெலிவரி தான். ஒரு இங்க் பாட்டிலுக்கு கம்பெனியோட ஈல்டு 6000 பேஜஸ் சொல்றாங்க, 5000 பேஜஸ் சாலிடா வரும். சோ ஒரு பிளாக் நைட் எடுக்கிறீங்கன்னா பேப்பர் கரண்ட் பில் எல்லாம் சேர்த்தாலுமே 50% அசலாகும். சோ மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு பிரிண்டர் அப்படின்னா இதான் அது. இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதோட மாடல் நம்பர் Epson Workforce M205. சோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, அதிகமான ஒர்க் உள்ள இடங்களுக்கு சூட்டபிளான ஒரு பிரிண்டர். ஸ்கூல், பெரிய பெரிய கார்பரேட் ஆபீஸ், ஒரு ஜெராக்ஸ் கடை, லேசர் பிரிண்டர், அதாவது ஒரு நாளைக்கு 500 பேஜ் 1000 பேஜ் நிறைய பிரிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூராமே ஒரு பெஸ்டான மாடல். இந்த பிரிண்டர் பூரா அதிகபட்சமா பத்திரப்பதிவாளருக்கு நான் எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன். சோ டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்குலாம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல அடிக்கக்கூடிய இங்க் குவாலிட்டியும் சரி, அதோட ஃபேட்னஸும் சரி, 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த பத்திரத்துல நம்ம என்ன அடிச்சிருக்கோன்றது முத்தா கிளியரா தெரியும். இன்னொன்னு பத்திரப்பதிவாளர் பூரா பாத்தீங்கன்னா FS பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த FS பேப்பர்லாம் ட்ரேல வச்சு ஒன்னு தூக்கிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. சோ மேல வந்து இந்த மேனுவல் ட்ரேல வைக்க ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் இது ஒரு சூப்பரான பேப்பர், சூப்பரான பிரிண்டர். சோ அந்த FS பேப்பரை நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு மேல இருக்கிற ADF பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். சோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். இது வந்து 2020க்கான நியூ மேனுஃபேக்சரிங் பீஸ், ஓல்டு ஸ்டாக் கிடையாது. இதோட MRP 14,599 ரூபாய். சோ நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,990 தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி உண்டு. சோ சார்ஜஸ் கிடையாது. சோ உங்க கையில டெலிவரி ஆன உடனே டைரக்டா பிராண்ட்ல இருந்தே வந்து இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி சர்வீஸ் வராங்கன்ட்டு. சோ 1 இயர் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கு. 1 இயர் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் யாரையும் தேடணும் அவசியம் கிடையாது. சோ இதோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்துக்குவோம். பிளாக் இங்க் பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு 8000 பேஜஸ் வரைக்கும் ஈல்டு வரும்னு சொல்றாங்க. ஆனா 5000 பேஜஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துடும். 34 ppm பேப்பர்ஸ்க்கும் 15 ppm ISO ppmன்றது. சோ இந்த 15 IPM அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இமேஜ் பெர் மினிட், அதான் கான்செப்ட். சோ இமேஜா எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 பேஜஸ், ஃபான்ட்ஸா எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 34 பேஜஸ். சோ வாட்டர் அண்ட் ஃபேட் ரெசிஸ்டன்ட் இதான் சொல்றேன். உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து முடிச்சு நீங்க தண்ணிக்குள்ள முக்கினாலும் பேப்பர் தான் நனையுமே தவிர அதோட லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாது.
அதுக்கடுத்து எப்சனோட குவாலிட்டி, அவங்களோட குவாலிட்டி எப்பயுமே தெரியும். ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் ADF இதுல இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நம்மள்ட்ட பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்றவங்க இப்போ அதிகமாயிட்டாங்க. இந்த கொரோனா லாக்டவுன் சுச்சுவேஷன் டயத்தில் ஸ்டாக்ஸ் பயங்கரமான டிமாண்டு. ஸோ இந்த Canon G3010, 4010, 7070, 6070 பாத்தீங்கன்னா வர்றதே பாத்தீங்கன்னா 40 நம்பர் 50 நம்பர் இந்த மாதிரி தான் வருது. வர்றதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் புக்கிங்ல இருக்காங்க. ஸோ கவுண்டர் சேல் அதுக்கு மேல, ஏன்னா அந்த சுத்தி 100 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க பூரா பாத்தீங்கன்னா கார் பைக் எடுத்து சல்லுன்னு வந்துடுறாங்க பிரிண்டர் எடுக்க. என்னால இப்ப வீடியோவே போட முடியல, அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் பிஸி. ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கணுன்றக்காண்டியே இப்ப மணி பாத்தீங்க அப்படின்னா 8:30 மணி, அதாவது ஷோரூம் அடைக்கிற டைம். இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு இந்த சாட்டர்டே டயத்துல தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ, ஏன்னா நாளைக்கு சண்டே ஃபுல் ரெஸ்ட். ஸோ அதுக்காக இன்னைக்கு நைட்டு வீடியோ எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்ணிடுவோம். 11 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 11:30 மணிக்கு தான் ஷோரூம் லாக் பண்ணிட்டு போவேன். ஸோ அதனால இந்த டைமிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வாரத்தில் ஒவ்வொரு வீடியோ போகணும் தான் பிளான் பண்றது. இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் இந்த 1ஆம் தேதி லாக்டவுன் கிளியர் ஆயிடுச்சுன்னா 1ஆம் தேதி ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நம்ம லான்ச் பண்ணிடுவோம். லேப்டாப்ஸ்லாம் நிறைய பேர் கேட்கறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேப்டாப்ஸ் நீங்க ஆஃபர் போடுறீங்க ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. லேப்டாப்ஸ்லாம் இப்போ பயங்கரமான டிமாண்டு. ஸோ இந்த 20,000 25,000 பட்ஜெட்ல நான் வீடியோ போட்டேன். நான் வீடியோ போட்டதுன்னு தெரிஞ்சு பின்னாடி பார்த்தோம்னா 3 நாள்ல நம்ம வெப்சைட்ல 50 பேர் 60 பேர் ஆர்டர். டைமிங்கே விட மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு. ஸோ அதனால இப்போ அடுத்தடுத்து வர்ற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கறதே கம்பெனியில் 20 லேப்டாப் 15 லேப்டாப் தான் கொடுக்குறாங்க. நிறைய கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கம்பெனிலே மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த 15 லேப்டாப் எனக்கு வருது அப்படின்னா இங்கேயே புக்கிங் கஸ்டமர் 7-8 பேர் இருக்காங்க. ஸோ நான் அதில் ஒரு லேப்டாப் எடுத்து நான் வீடியோ போடணுன்றக்காண்டி நான் போடக்கூடாது. ஏன்னா நான் வீடியோ போட்டேன்னா அந்த ஸ்டாக் என்கிட்ட வெயிட்டா இருக்கணும். ஸோ அதனால தான் லேப்டாப்ஸோட வீடியோஸ் நான் அதிகமாக போடாமல் இருக்கிறது காரணம். என்கிட்ட லேப்டாப்ஸ் நிறைய மாடல் ஸ்டாக் இருக்கு. அந்த வர்ற மாடல் அதுக்கு அடுத்ததான் வர மாட்டேங்குது. ஸோ அதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் நான் வீடியோஸ் போட்டு வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு என்ன லேப்டாப்ஸ் வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கான பிராண்டு பட்ஜெட்டை மட்டும் போடுங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேல் கூடுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன வீடியோல பேசுறோமோ அந்த ப்ராடக்ட் தான் எல்லாத்துக்கும் வருது. ஸோ இன்னொரு பிரைசிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நான் வீடியோல பேசுறப்ப ஒரு பிரைசிங் கொஞ்ச நாள் கழிச்சு கூடுதுன்றது இயல்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப இதோட பிரைசிங் 13,990. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு கூடுச்சு அப்படின்னா அது நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா 1 month 2 months கழிச்சு நெக்ஸ்ட் லாட் வர்றப்ப 500-600 கூடும். ஸோ அதே மாதிரி தான் நான் லாஸ்ட் டைம் ஏசர் பிசி டெஸ்க்டாப் பிசி போட்டிருந்தேன் i3. சான்ஸே இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்க்டாப் எடுத்து நான் வீடியோ போடுவேன்னு தான் போட்டேன். உண்மையிலுமே அதுல கமர்ஷியல் டெஸ்க்டாப். ஏன்னா நான் கொடுக்கறது பூராமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ கார்பரேட் சைடு இந்த மாதிரி சைடு தான் கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா ஒரு பேர் கடைக்கு ஒரு டெஸ்க்டாப் வீடியோ போடுவோம். ஏன்னா டெஸ்க்டாப் நிறைய பேர் கேட்கறாங்களா, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருமே நான் ஏசர் டெஸ்க்டாப் வீடியோ போட்டேன் 28,990க்கு. வீடியோ போட்ட ஒரு 20-25 நாள்லயே அது 50 டெஸ்க்டாப் சேல். ஸோ இப்போ அதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 30,990. இன்னும் நெக்ஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 31,490 ஆகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டியூஎஸ் டாலர் வெரிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரைசிங் மாறும். கம்ப்யூட்டர் பிரைசிங் நாங்க ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. இப்போ என் கையில 40 நம்பர் இருக்கும். நான் காலியானதுக்கு அப்புறம் அடுத்த லாட் எடுக்கிறப்ப 30 நம்பர் 40 நம்பர் எடுக்கிறப்ப அதோட பிரைசிங் கூடுச்சுன்னா கூடுறதா குறையதான். ஸோ பிரைசிங்கிறது வீடியோல நான் என்ன சொல்றேனோ அப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல கூடுது குறையுதுன்றது என்னோட கைக்குள்ள கிடையாது. ஏன்னா மேனுஃபேக்சரர் நான் கிடையாது, நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரிண்டர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஒரு 140 ml குள்ள ஒரு இங்க் பாட்டில் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 70 ml இங்க் பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து போனஸ் பாட்டில்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் வந்து 2 பாட்டிலுமே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஊத்துற டேங்க் இந்த இங்கே டேங்க் ஃபுல் ஆயிரும். இது எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஃபியூச்சர் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஊத்திக்கிற மாதிரி வரும். அதுக்கடுத்து பவர் கார்டு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் சிடி மேனுவல் புக்கு. அதுக்கடுத்து நம்ம சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டேட்டா கேபிள். அடுத்ததாக பிரிண்டர். அவ்வளோதான், பாக்ஸுக்குள்ள வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவார்டு பயங்கரமான அவார்டு வாங்கின ஒரு மாடல். திரும்ப அவங்க பழைய நேமை கிரியேட் பண்ணி திரும்ப கொண்டு வரணுன்றக்காண்டி இந்த மாடலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜெராக்ஸ் கடை பிளாக் ப்ராடக்ட் மட்டும்தான் நான் எடுப்பேன், ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல். இதே இதுல எனக்கு டியூப்ளெக்ஸும் வேணும், டபுள் ட்ரே வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்கு. அது கெனான்ல. ஸோ எப்சானை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கெனானை பத்தி பேசக்கூடாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, நான் தனியா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் மிஷின். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு கம்ப்ளைண்டே வராது அப்படின்னா ஒரு சூப்பரான பிரிண்டர் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்க ஜெராக்ஸ் கடைக்கு ஒய்ஃபை, ஒரு
ஒரு தாறு மாற ரஃப் அடி அடிப்பேன். நான் பார்க்கவே மாட்டேன். நான் மிஷின்லாம் தொட்டு கூட பார்க்கற நேரம் இருக்காது. வச்சு அடின்னு அடிச்சுட்டே இருப்பேன். காலையில் நைட் வரைக்கும் நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா இது ஒரு சூப்பரான பிரிண்டர் உங்களுக்கு. ஏன்னா இதுல கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்டோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இங்கு மெயின் உயிர்நாடி இங்கு தான். ஸோ அந்த இங்கு மட்டும் ஒரிஜினல் இங்க் வாங்கி நீங்க ஊத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட லைஃப்லாம் நானே கேரண்டி தரேன் 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. 5 வருஷத்துக்கு பிரச்சனைனா என்னன்னு கேட்கும் இந்த பிரிண்டர். அந்த மாதிரி ஒரு ஓடக்கூடிய பிரிண்டர். இதோட கரண்ட் வாட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 12 வாட்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு 1000 பேஜ் அடிச்சா கூட ஒரு யூனிட் கூட வராது சுத்தமா. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல். ஸ்கூலுங்களுக்கு மெயின் சூப்பரான ஒரு பிரிண்டர். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். ஒரு பில்லிங் கவுண்டருக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஸ்பீடா எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். இந்த பிரிண்டர் வந்து M205 கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஷோரூம்லயே 200-300 பிரிண்டர் வித்துருக்கோம் இந்த பிரிண்டர் கவுண்டர் செல்லையே. ஏன்னா நல்லா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிண்டர் தாறுமாறான சேலான பிரிண்டர். இதை திரும்ப ரீமேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிளஸ் நியூ ஃபைமார்லாம் அப்டேட் பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. அதான் இது. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மெனு பட்டன்ஸ். இது நம்ம ஜெராக்ஸ் காப்பியோட செட்டிங்ஸ், இந்த ட்வின் ஐடி கார்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது ஸ்கேன் பட்டன், ஸ்கேன் டு பிசி. நீங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க லேசர் பிரிண்டர்லாம் போறதுக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வரவே வராது. ஒரு 14000 பட்ஜெட் நீங்க எந்த பிரிண்டர் போனாலுமே. ஸோ லேசருக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி இதுல டீடைலா கிடைக்கும் உங்களுக்கு. பிளஸ் ஸ்கேன் டு பிசி ஆப்ஷன். ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ஸ்கேன் பட்டன் நமக்குனா போதும். என்ன பேப்பர் வைக்கிறோமோ ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். நம்ம அதை எங்க எடுத்து ஸ்டோர் பண்ணோம் பண்ணிக்கலாம். ஸோ இது மெனு பட்டன்ஸ்க்கு தேவையான பேஜஸ். மெனு பட்டன் தனியா. ஸோ ஒரு பெரிய ஜெராக்ஸ் மிஷின்ல இருக்க மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ட்வின் ஐடி கார்டு ஃபங்க்ஷன், ரெடியூஸ் பண்றது, என்லார்ஜ் பண்றது, எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது ஸ்டாப் பட்டன், இது ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டன்ல ஒரே ஒரு பட்டன் தான். இனி ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் நம்ம ஜெராக்ஸ் இருக்கும். ஸோ இங்க தான் நம்ம பேப்பர் வைக்கிறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 150 ஷீட் வரைக்கும் மேல வச்சுக்கலாம். அவுட்புட் வர இடம் வந்து இந்த இடம் தான் உங்களுக்கு. இது மேல வந்து ஏடிஎஃப் வந்து உங்களுக்கு. ஏடிஎஃப்ல நீங்க லீகல் பேப்பர், எஃப்எஸ் பேப்பர் எல்லாத்தையுமே தாராளமா ஏடிஎஃப் பண்ணிக்கலாம். ஏடிஎஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஏடிஎஃப் உங்களுக்கு. ஸோ நம்ம அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அடிக்கிற குவாலிட்டியை நம்ம லைவாவே பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்படி நீங்க பிரிண்டரை வச்சுட்டு இதுல அடிக்கிறத அப்படியே நம்ம லைவா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு சூப்பரான பிரிண்டர். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் இல்ல. Epson M205 அப்படின்னா இது தெரியாதவங்களே கிடையாது. இந்த மிஷின் அவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இங்க் ஊத்துற இடம் வந்து இந்த இடம் தான் உங்களுக்கு. 140 ml ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லா. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இங்க் ஊத்துற இடம். ஸோ சும்மா அப்படி நம்ம பாட்டில் ஊத்துறது தான், வேற எந்த இதுவும் கிடையாது. ஊத்திட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறது தான். ரெண்டாவது நம்ம வெளியில எங்கேயாவது தூக்கிட்டு போறோம் அப்படின்னா நம்ம டேங்க் வந்து லாக் பண்ணிக்கலாம். இங்க் வந்து கீழே சிந்தாம இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இது பவர் போர்ட்டு. ரெண்டாவது இது யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு. ஸோ பிரிண்டரை நல்லா ஒரு க்ளோசர் லுக்ல பாத்துக்கங்க. இந்த பிரிண்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான். இதோட நேம் பாத்தீங்கன்னா Epson ஒர்க் ஃபோர்ஸ். எப்சான்றது பிராண்ட் நேம். இந்த ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகமான நான் ஒர்க் கொடுக்க போறேன், எனக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னா இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து M அப்படின்றது பாத்தீங்கன்னா மோனோக்ரோம். 205 அப்படின்றது பாத்தீங்கன்னா 200 ஒரு மாடல் போட்டாங்க. அதுல வைஃபை கிடையாது. 205 உங்களுக்கு வைஃபை இருக்கு. ஸோ மொபைல்ல இருந்து நீங்க எல்லா ஃபைல்ஸையும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு கம்ப்ளைண்டே நான் கண்ணத்தை எந்த நிலைமையிலும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான அவார்டு வின்னிங் மாடல். ஸோ இதே இதுலயே உங்களுக்கு டியூப்ளெக்ஸோட வேணும் அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பத்திரப்பதிவாளருக்குலாம் இது ஒரு சக்சஸ்ஃபுல் பிரிண்டர். ஏன்னா இந்த பிரிண்டர்லாம் இப்ப இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது. ஸோ இந்த பிரிண்டரை பத்தி அவ்வளவுதான். பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட், மோனோக்ரோம், இங்க் டேங்க் சிஸ்டம், வெறும் 12 வாட்ஸ் தான் கரண்ட் பில். கரண்டே இல்லாட்டினாலும் யூபிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் யூபிஎஸ், சின்ன கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ல வச்சா கூட 1/2 மணி நேரம் இதுல ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து ரொம்ப பவர் கன்சப்ஷன் லெஸ். ஸோ வைஃபை நீங்க மொபைல்ல இருந்து வைஃபை பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து 500 பேஜ் 1000 பேஜ் ஒரு புக்லெட் அடிக்க எல்லாத்துக்கும் வச்சு அடின்னு அடிக்கலாம். நீங்க மேக்ஸிமம் நீங்க கம்ப்யூட்டர் வந்து கொடுக்கறது லீகல் பேப்பர் வரைக்கும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க மேல ஜெராக்ஸ் எடுக்கிறது ஏடிஎஃப் மூலியமா லீகல் பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. கம்ப்ளைண்டே வராது, கம்ப்ளைண்டே வரக்கூடாது. ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல் மாடல். இந்த மாடல வந்து M205 நான் சொல்லிட்டாலே அதை தேடுற கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வச்சிருந்தவங்க பூரா 10 வருஷமா 5 வருஷமா வச்சிருந்தவங்க பூரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. ஸோ இந்த பிரிண்டரும் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இந்த M205 ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மாடலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வர்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிடையாதுங்க, இன்னும் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு தான் இருக்கு. 2020க்கான புது யூனிட் தான் உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வர்ற பீஸுமே 2020க்கான நியூ மேனுஃபேக்சரிங் பீஸ் தான் வரும். ஸோ பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 13,990 ரூபாய் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. உங்க கையில ரிசீவ் ஆன உடனே டைரக்டா பிராண்ட்ல இருந்தே வந்து இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. 1 இயர் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்கு. இதை பத்தி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்களே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.
அதுக்கு முன்னாடி பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்றது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதை பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போடுறேன். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபர் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சிபி பிளஸோட ஒரு ஆஃபர் வீடியோ போட்டிருப்போம். அந்த சிபி பிளஸையுமே இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா கொண்டு வந்திருக்கோம். இன்னும் பிரைசிங் குறைச்சிருக்கோம். இன்னும் ஒரு 200 ரூபாய் கிட்ட குறைச்சிருக்கோம். நம்ம வெப்சைட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நல்லா போய் செக் பண்ணி பாருங்க. பிளஸ் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு தாறுமாறான பிரைசிங் குறைக்க போறோம். வெறும் 999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணோம். இப்போ 899 ரூபாய்க்கு கொடுக்க போறோம் எல்லாத்துக்குமே. ஸோ சிபி பிளஸோட தெர்மோமீட்டருக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உண்டு. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு எந்த பிராண்ட்லயுமே வாரண்டி கிடையாது. ஸோ இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் பிளஸ் நம்மளோட ஹார்ட் பீட் இதை ஃபுல்லாமே செக் பண்றது தான். இதை பத்தி நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு சிம்பிளா இதை காமிச்சிருமே தான் காமிக்கிறேன். இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 899 ரூபா தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி உண்டு. ஸோ இதை இப்போ நான் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்றேன். ஸோ இதான் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ இதுக்குள்ள வேற ஒண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம கழுத்துல தொங்க விட்டுக்கிறதுக்கு. ஸோ டாக்டர்ஸ் ஃபுல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இதை. இது போக ஒரு குவாலிட்டி சர்டிபிகேட் ஒன்று இருக்கு, குவாலிட்டி பாஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான யூசர் மேனுவல். ஸோ இதை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது இப்படி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து SSS பேட்டரியில 2 பேட்டரி நம்ம போடுறது. ஸோ இந்த பேக் சைடு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல 2 SSS பேட்டரி போடணும். இந்த மைனஸ் பிளஸ் எப்படி போடணுன்றது இதுலயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கிளியரா. ஸோ அவ்வளோதான், 2 பேட்டரி நம்ம போட்டு கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ற மாதிரி இருக்கும். மேலே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக இப்போ நான் ஆன் பண்றேன். ஸோ இது வந்து டிஸ்பிளே வந்து கலர் டிஸ்பிளே. ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துருச்சு, ஃபிங்கர் அவுட்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஃபிங்கரை வைக்கிறோம் உள்ள உங்களுக்கு. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல விரல் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டு திரும்ப பட்டன் நம்ம ஆன் பண்ணோம்னா போதும். இப்போ என்னோட ஃபிங்கர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. கரெக்டா வந்து ஒரு 5 to 10 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ காமிச்சிருச்சு 97, 98. இது வந்து மினிமம் வந்து டாக்டர்ஸ், அதாவது இதை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, ஏன்னா நான் வந்து டாக்டர் கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் தான் இதை பத்தி கிளியரா தெரியும். நான் படிச்ச வரைக்கும் இதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 60 கீழே போச்சு அப்படின்னா லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ சுவாச கோளாறுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கான அறிகுறி. அதாவது இந்த கொரோனா சுச்சுவேஷன் டயத்துல எல்லாரும் இதையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ஸோ இதுவும் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை. ஸோ இதுல டிஸ்பிளேல கலர் டிஸ்பிளேல உங்களுக்கு டீடைல்டா வந்துடும். ஸோ இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 899 ரூபா தான் நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ இன்னும் வெப்சைட்ல இந்த லாக்டவுன் கொஞ்சம் கிளியரா இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு துளி அளவுல பயமும் தயக்கமும் தேவையில்லை. நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் பயந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயப்படுறவங்களுக்கு என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ஆர்டர் நீங்க ஏதாவது போட்டு நம்மகிட்ட வாங்கி பார்த்தா தான் அதோட டீடைல்ஸ் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல ஒரு நாளைக்கு மினிமம் 35 to 40 ஆர்டர் வரைக்கும் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்க அப்படின்னா 40 ஆர்டர் போக எக்ஸ்ட்ரா 20-30 பேர் உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு கேஷா அந்த கேஷ் செக்ஷன் வரைக்கும் வர்றாங்க. ஸோ அந்த கேஷ் செக்ஷன் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்கனாலே எங்களுக்கு ஒரு இன்டிமேட் வந்துடும் சைட்ல. ஸோ இவங்களாம் கேஷ் செக்ஷன் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்காங்க, கேஷ் செக்ஷன் வரைக்கும் ரிட்டர்ன் போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேருக்கு வெப்சைட்ல பாதி பேருக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் கூட தெரியல. ஸோ வெப்சைட்டுக்கு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை லான்ச் பண்றப்ப சேர்த்து ஒரே வீடியோவா போடலாம் தான் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கேன். ஸோ நம்ம வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பண்ணணும், நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ல எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லாத்துக்குமே டெடிகேட்டடா நான் ஒரு வீடியோ கிளியரா போடுறேன் உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ல தான் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பேமெண்ட் செக்ஷன் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிள் மெத்தடாகவும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால ஆண்ட்ராய்டு ஆப் வந்தோம்னா சேர்த்து மொத்தமா நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ இதுவுமே நம்மள்ட்ட இருக்கு, பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு. ஸோ IR தெர்மாமீட்டர் கிட்டத்தட்ட 1000 நம்பர் இருக்கு. 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 1000 நம்பருக்கு மேல நம்மள்ட்ட இந்த சிபி பிளஸ் இருக்கு. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா தாறுமாறான ரேட்டு குறைச்சிருக்கோம் இப்ப. ஸோ நம்ம வெப்சைட்ல இருக்கு எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ உங்களோட பயத்தையும் தயக்கமும் இல்லாம நீங்க நம்ம வெப்சைட்ல தைரியமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பிளிப்கார்ட் அமேசான்ல வர மாதிரி படம் பாக்குறப்ப பயங்கரமா இருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் போலியான பொருட்கள்லாம் வராது. என்ன வீடியோல காமிக்கிறோம் சேம் அதே ப்ராடக்டா எல்லாத்துக்கும் போகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.